குறள் எண் 942. வள்ளுவர் சொல்ல வருவது என்னவெனில், எமது உடம்புக்கு நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு செமித்த பின்னர் நாங்கள் சாப்பிட்டமாக இருந்தால் அதனால எந்த தீங்கும் விளையாது. பசித்து புசி என்று ஔவையார் சொல்லுகிறார். இப்படி சாப்பாட்டோட சேர்ந்து நிறைய கருத்துகள் எமது முன்னோர்கள் சொல்லி வைத்து விட்டு சென்றுள்ளார்கள். சரி, நாங்கள் இன்றைக்கு என்ன செய்யலாம் என்று பார்ப்போம் வாங்க. நான் இன்றைக்கு வட்டிலப்பம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் முட்டை, சர்க்கரை, சாதிக்காய், ஏலக்காய், தேங்காய் பால், உப்பு சிறிதளவு. நான் இன்னைக்கு இந்த வட்டிலப்பத்துக்கு எங்களோட வீட்டில் உள்ள கோழி முட்டையை எடுத்து பாவிக்க போகிறேன். இது ஹார்ட் பிரச்சனை உள்ள ஆட்களுக்கு பாவிக்கிறதுக்கு மிகவும் சிறந்தது. தேடி வாங்குவார்கள். கிராமப்புறங்களில் சொல்லி வைத்தால் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடிகிறது. கடைகளில் நாம் வாங்க முடியாது. இதனுடைய நிறங்களை பாருங்கள். நீலம், பச்சை, ஒரு மென் சிவப்பு, சாக்லேட் கலர்ல கூட இருக்கிறது. இப்ப நான் இதனுடைய அளவை சொல்றேன். இதுக்கு நான் 250 கிராம் முட்டை எடுத்திருக்கிறேன். 250 கிராம் சர்க்கரை. சீனி விரும்பினால் நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். நான் சீனி சேர்க்கவில்லை. சாதிக்காய் சிறிதளவு, ஏலக்காய் சிறிதளவு, உப்பு சிறிதளவு, ஒரு தேங்காயை குறைந்தளவு தண்ணீர் விட்டு புளிந்து வைத்திருக்கிறேன். இப்பொழுது இதை நாங்கள் எப்படி செய்யலாம் என்பதை பார்ப்போம் பாருங்கள். இப்ப நாங்க இந்த சர்க்கரைக்குள்ள இந்த தேங்காய் பாலை விட்டு கரைத்து கொண்டு வருவோம். தேங்காய் பால் தடிப்பமாக இருக்க வேண்டும். நிறைய தண்ணி விட்டு விடாதீர்கள். நன்றாக கரைத்துக் கொள்ள வேண்டும். வழியில ஊத்தி இப்ப நாங்க முட்டை எடுத்து விட போறோம். நான் 250 கிராம் சொன்னது கிட்டத்தட்ட 5 அல்லது 6 முட்டை வரும். இது சிறிய முட்டையா இருக்கிறபடியால நான் இன்னைக்கு 5 முட்டைகள் எடுக்கிறேன். எப்பொழுதும் இன்னும் ஒரு பாத்திரத்தில் விட்டு சேர்த்துக் கொள்ளுங்கள். பழுதாக இருந்தால் உங்களுடைய எல்லா உணவையும் அது பழுதாக்கிவிடும். நான் பாவிக்கிற முட்டைகள் எல்லாமே நேற்று போட்ட முட்டை என்பதனால் பழுதடைவதற்கு சந்தர்ப்பம் கிடையாது. எனவே நான் நேரடியாகவே சேர்க்கிறேன். எந்த முட்டை? அது திருப்பி போடலாம். அந்த முட்டை நீங்க சாப்பிட போறீங்க. சாப்பாடு மண்ணும் முட்டையும் மண்ணும் என்ன செய்யறது? இன்னொரு பச்சை முட்டை எடுக்கட்டா? இல்ல, இது நன்கு அடித்து எடுத்துக்கொண்டு நான் சர்க்கரையை கரைத்து வைத்திருக்கிறேன். வடித்து எடுத்துள்ளேன். அதை இதனுடன் சேர்க்க வேண்டும். ஆனால் முட்டையை நன்றாக முதலில் அடித்துக் கொள்ள வேண்டும். இப்ப நாங்க இதை முட்டையோட சேர்ப்போம். இதை இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி அவிக்க போகிறோம். எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். இப்போ நான் தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறேன் இட்லி சட்டியில். இதோட நான் இதுக்குள்ள ஏலக்காய் சாதிக்காய் போட மறந்துட்டேன். அதை நான் இப்போ போட்டு சேர்த்துக்கொள்ளுறேன். சாதிக்காய் சிறிதளவு மெதுவாக சேர்த்துக்கொள்ளுங்கள். சேர்த்து முட்டையோட சேர்த்து எல்லாம் வடித்து எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதனை இந்த டிஷ்ஷுக்குள்ள ஊற்றுறேன். அரைவாசிக்கு ஊற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அவிந்து அது பொங்கி வரும் பொழுது வெளியே ஊத்தாது. தண்ணி கொதித்த பின்னர் உள்ளே வைக்க வேண்டும். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்து விட்டது. இதுக்குள்ள நாங்க வட்டிலப்பத்தை வைக்க போறோம். இதனை ஒரு போலியோவால மூடுவோம். எல்லாம் தண்ணி உள்ள போகாம இருக்கிறது. சரிவாக மூடிட்டு வச்சுட்டு இது அழகாக மூடுவோம். சுடுதப்பு வந்து கை வைக்கிறீங்க. இது அவிந்த பின்னர்
வரும். இப்போ நாங்கள் சரியாக 25 நிமிடங்களின் பின்னர் திறக்க போகிறோம். அவதானமாக இருங்கள். இந்த நீராவி கையில் பட்டால் மிகவும் வேதனையை கொடுக்கும். திறந்து பார்ப்போம். ஒட்டவில்லை என்றபடியால் உள்ளுக்கு நன்றாக அவிந்து விட்டது. இப்போ நாங்கள் இதை ரக்குவோம். முதல் அடுப்பை நிப்பாட்டிட்டு நாங்கள் ஒரு பிளேட்டை மேலே அதுக்கு மேலே கவிட்டு அப்படியே திருப்போம். மெதுவாக தட்டி போட்டு அச்சு தண்ணி இதை நாங்கள் உயரமான பாத்திரத்தில் விட்டு அவித்தோமாக இருந்தால் உங்களுக்கு உயரமாக கேக் மாதிரி வடிவாக வரும். இப்போ நான் இந்த சிறிய துண்டை வெட்டி எனது மகனுக்கு கொடுக்க போகிறேன். அவர் நிறைய நேரமாக காத்து கொண்டு இருக்கிறார். எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பாருங்கள். நன்றாக அவிந்து விட்டது. சாப்பிடுவார். அன்பானவர்களே, சுவையாக இருக்கிறது என்பதற்காக நித்தமும் இதனை செய்து சாப்பிட்டு விடாதீர்கள். கொழுப்பை கரைப்பதற்கு பயன்படுத்தப்படும் செல்கள், கொழுப்பை உடுப்பதற்கான செல்களின் செயற்பாட்டை இனிப்பு பண்டங்களும் கேக் வகைகளும் தடுக்கின்றன. எனவே இனிப்பை குறைந்த அளவாக பயன்படுத்துவது உடலுக்கு நல்லது. அவர் இன்னொரு பீஸ் தனக்கு தேவை என்று கேட்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். நல்லா இருக்க? சூப்பர். இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் நிலோஜி. நன்றி, வணக்கம்.